அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமிலேருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இஃப் தெர் இஸ் நோ ரீநீட் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட். இது எல்லாருக்குமே இருக்கும், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ரீநீட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ரீநீட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீநீட் வராது, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இல்லைங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஹியரிங் வந்து 8th வருது. 8th வரப்போ என்ன இதுன்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண போது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. எனிவே இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன ஷெட்யூல் படி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீநீட் வச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து 30th வந்துடும்னா 30th வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. ஆஸ் பர் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா 6th வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இன்னும் ஒரு 2-3 days டைம் கூட இல்லை ஆக்சுவலி. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும். இஃப் நோ ரீநீட் அப்படின்ட்டாங்க அப்படின்னா வாட் நெக்ஸ்ட்? கவுன்சிலிங் தாங்க. ஸோ கவுன்சிலிங் பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? கவுன்சிலிங்கில் என்னென்ன கவுன்சிலிங் இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரிய வரும். இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தடுமாற டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் நிறைய எடுத்திருப்பாங்க. கவுன்சிலிங் அப்படின்ட்டு வரப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த மீடியேட்டர்ஸ் கிட்டலாம் போய் மாட்டிட்டு நிறைய பணம் இழக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ இப்பயே நான் போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 2 கவுன்சிலிங் இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ இதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டில் வந்து நடக்கும். அது என்ன சார் 2 விதமான கவுன்சிலிங்? எதுக்கு 2 விதமான கவுன்சிலிங்? ஒன்றும் இல்லைங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்ம்ஸ் மாதிரி காலேஜஸ் as well as நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கு இல்லைங்களா ஜிப்மர், அது தென் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து 15% ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சீட்ஸ் இது தாண்டி எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸோட சீட்ஸ் இது தாங்க ஆல் இண்டியா கோட்டாவில் வர சீட்ஸ். இதுக்குண்டான சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நடக்க போகிற கவுன்சிலிங் உண்டான சீட்ஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் என்னென்ன வரும்? தமிழ்நாடு செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குங்களா, அதில் அந்த 15% ஆஃப் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போக 85% இருக்கு இல்லைங்களா, அதுக்குண்டான கவுன்சிலிங், அந்த சீட்ஸ்க்கு உண்டான கவுன்சிலிங் நடக்கும். ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சீட்டுக்கு உண்டான கவுன்சிலிங் நடக்கும். ஆஸ் வெல் அஸ் இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் இந்த இதில் வந்துடும். ப்ளஸ் பிடிஎஸ் சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவிலையும் பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குதுங்க, இங்கேயும் பிடிஎஸ் சீட்ஸு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவுன்சிலில் நடக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சார் அப்ளை பண்ணுறது, எங்கே நம்ம அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரி கவுன்சிலிங் நடக்கும்? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தாங்க. இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே வந்து இப்போ 6th சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் 4th or 5th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு உண்டான ப்ராஸ்பெக்டஸ் அந்த கைட் புக்கு நம்மளுக்கு வந்து வந்துடும். ஆஸ் வெல் அஸ் அது வந்து ஒரு 3-4 daysலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே ஓப்பன் ஆகிடும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கு. 16th ஜூலை வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ஓப்பன் ஆனிச்சு. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 26th ஜூலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது பண்ணிட்டாங்க. சார் இதை நாங்கள் எங்கே போய் சார் பார்க்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். என்டிஏ வெப்சைட்லையா? என்டிஏக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நிறைய பேர் அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய டைம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கால்ஸ் வருங்க. ஆக்சுவலி சார் என்ன சார் என்டிஏ வெப்சைட் போனால் வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அதில் கவுன்சிலிங் பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. என்டிஏவோட வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி ஸ்கோர் கார்டு விடுறதோட
அவங்களோட வேலை முடிஞ்சதுங்க. சரிங்களா? இதுக்கு மேலே இந்த கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்கனைசேஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எம்சிசி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிஷன். இந்த 2 போர்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க. ஸோ எம்சிசி வெப்சைட்டுக்கு போனோம்னா mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனோம்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு உண்டான கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். TN-Medical Selection.nic அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உண்டான கோட்டாவுக்கு உண்டான வெப்சைட்டில் நம்ம கலந்துக்கலாம். ஸோ இதுக்குண்டான லிங்க், இந்த 2 வெப்சைட் உண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் 5th or 6thலேருந்து இப்போ இருந்தே 4th 5thலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வெப்சைட்டுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறவராக இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்துடும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சீட் மேட்ரிக்ஸ், எத்தனை சீட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே எவ்வளோ சீட்ஸ், என்னென்ன கேட்டகரிஸ்க்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓசி ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி வந்துடும். இப்போ VWD இதெல்லாமே வந்துடுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இது எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே சீட் மேட்ரிக்ஸில் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீட் மேட்ரிக்ஸை பார்க்காம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பு பண்ணிவிடுவாங்க. அதனால் அவங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்காம கூட போயிடும். அதனால் இதெல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமே, டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆல் இண்டியா கோட்டா நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி அப்படிங்கிறோம். சரிங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. இது 2 தாங்க. இந்த 2 வெப்சைட்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். நீங்கள் போய் இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.